பொட்டேட்டோ கோலி செய்ய போகிறோம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். பொட்டேட்டோ வாஷ் பண்ணலாம் வாங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பொட்டேட்டோ வெட்டிக்கலாம். இப்போ நம்ம இது கட் பண்ணியாச்சு. இப்போ பாயில் பண்ணலாம். இப்போ நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். நம்ம குக்கர் மூடியை மூடிக்கலாம். மூடியாச்சு. இப்போ நம்ம விசில செட் பண்ணிக்கலாம். சரி, நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வைக்கலாம். இப்போ நம்ம குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வச்சாச்சு. இப்போ 4 விசில் முடிஞ்சப்பறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ 4 விசில் வந்துருச்சு. அதனால நம்ம இப்போ ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ வந்து சூடு ஆறினப்பறம் எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை எடுத்து கீழே வச்சிடலாம். சுடுறோம். இப்போ நம்ம வந்து இந்த விசில் ஆஃப் ஆகினப்பறம் விசில் எடுத்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம விசில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம விசில் எடுத்தாச்சு. இப்போ நம்ம திறந்துக்கலாம் குக்கரை. இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு வெளில எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கோட தோலெல்லாம் உரிச்சிக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கோட தோலை உரிச்சிட்டோம். இப்போ வந்து இன்னொரு பவுலில் இந்த உருளைக்கிழங்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மசிச்சுக்கலாம். இப்போ நம்ம இது ஸ்மாஷ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மசிச்சாச்சு. அதனால இங்கே உள்ளதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 1/3 கப்ஸ் ஆஃப் பிரெட் க்ரம்ஸ் போட்டுக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உருட்டிக்கலாம். இப்போ நம்ம இதை உருட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து 1 மணி நேரம் வந்து ஃப்ரீசரில் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம பொரிக்க போகிறோம். நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டோம். உருண்டை எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி கடலை மாவு வந்து தண்ணியில் கரைச்சி அதில் முக்கி போடணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பொரிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இதுக்கு நாங்கள் ஒரு பேர் வச்சுருக்கோம். அது பேர் உருளைக்கிழங்கு கோலின்னு வச்சுருக்கோம். நீங்களும் வேறு ஏதாவது பேர் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.